ஹாய், நான் டாக்டர் திவ்யேஸ்வரனா, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவராக ரேலோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா நம்பர் 1 கேன்சர் ஃபார் ஃபீமேல்ஸ், பெண்களுக்கு முதல்ல வர கேன்சர் வந்து பிரெஸ்ட் கேன்சர். இரண்டாவதா பார்த்தோம்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கேன்சர். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கேன்சர்னா என்னன்னா, கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதோட புற்றுநோய் தான் வந்துட்டு செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சரா இருக்கு. அது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்பிவி அப்படின்னு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் மூலமா வருது. ஹெச்பிவின்றது ஒரு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அது எது மூலமா பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா பாலியல் மூலமா, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மூலமா தான் பரவுது. ஸோ அது வைரஸ்ங்கிறதுனால அதுக்கு நம்ம கிட்ட வேக்சின் இருக்கு. அந்த வேக்சின் நம்ம கரெக்டான டைம்ல எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிசீஸ் வரதை நம்ம 99% ப்ரிவென்ட் பண்ணலாம். இது வந்து 2006ல இருந்தே வேர்ல்டு வைடா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேக்சின் வந்து WHO அப்ரூவ் ஆப்பட்ட வேக்சின் இது. ஸோ யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் குழந்தைகள் 9 வயது கடந்த உடனே 10 வயதுல இருந்து 15 வயது வரைக்கும் 2 டோஸ் எடுத்துக்கணும். முதல் டோஸ் எடுத்ததுல இருந்து 6 மாசம் கழிச்சு செகண்ட் டோஸ் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 15 வயதுல இருந்து 46 வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கும் எடுத்துக்கலாம். அந்த டோஸ் வந்து 3 டோஸா கொடுப்போம் நம்ம. பட் இது எப்போ நமக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடி, பாலியல் இதுல ஈடுபடுறதுக்கு முன்னாடி எடுக்கும் போது அதோட எஃபெக்ட் நமக்கு ஃபுல்லா கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் எடுத்தாலும் அதோட எஃபிகசின்னு சொல்லுவாங்க, அது வந்து நமக்கு கொஞ்சம் 60-80% குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வெறும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை மட்டும்தான் தடுக்குமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ல வந்துட்டு நிறைய சப்டைப்ஸ் இருக்கு. அதுல ஹை ரிஸ்கான 16-18 டைப் தான் வந்து நமக்கு கேன்சர் காஸ் பண்ணுது. பட் அது தவிர அது கூட இருக்க மற்ற லோ ரிஸ்க் வைரஸ்லாம் பார்த்தோம்னா மரு, அது போக தொண்டையில பகுதியில் வர கேன்சர், ரெக்டல் கேன்சர், வல்வல் கேன்சர், வெஜினல் கேன்சர், அது எல்லாத்தையுமே நமக்கு ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ இது கண்டிப்பா பெண் குழந்தைகள் 10 வயது அடைந்த உடனே, ஏஜ் அட்டெண்ட் பண்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ 10 வயது கடந்த உடனே 10ல இருந்து 15 வயசுக்குள்ள இருக்கும் 2 டோஸ் கொடுப்பது ரொம்ப அவசியம். இதோட விலை என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டோஸே வந்து அரௌண்ட் 4000 கிட்ட வரும். இப்போ அது கவர்மெண்ட்ல வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்.